மக்களே வணக்கம். நான் உங்க ஆஞ்சலா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஆஞ்சிஸ் ரெசிபீஸ்ல சூப்பரான முருங்கைக்கீரையை வச்சு ஒரு துவையல் அரைக்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து பருப்பு போடலாம். உளுந்து பருப்பு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. உளுந்து பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை சுத்தமாக கழுவி நல்லா இலைகளெல்லாம் உருவி எடுத்து வச்சுருக்காங்க. அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை நல்லா பச்சை வாசனையும் ஈரப்பதமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை நல்லா பச்சை வாசனை போய் ஈரப்பதமும் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை துவையலுக்கு வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை வந்து நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஒரு பெரிய பல் பூண்டை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். இதையும் அந்த முருங்கைக்கீரை அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மக்களே, சுவையான நம்ம முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையாகவே முருங்கைக்கீரை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட முருங்கைக்கீரையோட வாசனையோ அந்த ஃப்ளேவரோ இதில் இல்லை. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு புதினா துவையல் மாதிரி தான் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.